வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட இந்த கந்தசஷ்டி காலம், சூரசம்ஹாரம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வல்லக்கோட்டை கோயிலை பற்றி எதுவுமே பேசலையா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா என்னுடைய நேயர்களுக்கு, என்னுடைய அன்பர்களுக்கு வல்லக்கோட்டை முருகனுக்கும் எனக்கும் எப்படியான ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் பக்தினே சொல்லலைங்க, பந்தம்னு சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன். கடவுளை என்னுடைய ரிலேஷனை நான் பார்க்குறேன். வல்லக்கோட்டை முருகனை நான் அப்படித்தான் பார்க்குறேன். வல்லக்கோட்டை முருகன் கோயிலை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வல்லக்கோட்டை பற்றி திரும்ப ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது சில பேர் என்னை அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அண்ணா வல்லக்கோட்டை முருகன் கோயில் பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க திருநெல்வேலி மாவட்டம், இப்போ அது தென்காசி மாவட்டம், புளியங்குடி அப்படிங்கிற ஊர். அது கடையநல்லூர் பக்கத்தில் சங்கரகோவில் போகிற வழியில் அப்படி இருக்கிற ஊர். புளியங்குடியிலேருந்து அப்படி ஒரு அம்மா பெண்மணி கேட்டிருந்தாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க. வல்லக்கோட்டை, இந்த வல்லக்கோட்டை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம செங்கல்பட்டுலேருந்து வந்தாக்க மறைமலை நகர், அந்த மறைமலை நகர்லேருந்து ஒரகடம் செல்வதற்கு, ஸ்ரீபெரும்புதூர் செல்வதற்கு, திருத்தணி செல்வதற்கு ஒரு பைபாஸ் பாதை இருக்குது. அந்த பைபாஸ் பாதையில் செங்கல்பட்டு மறைமலை நகர்லேருந்து கட் பண்ணி உள்ளே போனோம்னாக்கா ஒரகடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. தாம்பரத்திலிருந்து படப்பை வழியாக, சென்னை தாம்பரத்திலிருந்து படப்பை வழியாக வந்தாலும் ஒரகடத்தை அடையலாம். செங்கல்பட்டுலேருந்து மறைமலை நகரில் கட் பண்ணி சிங்கப்பெருமாள் கோவிலில் கட் பண்ணி போனாலும் ஒரகடத்தை அடையலாம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாலாஜாபாத்திலேருந்து வந்தாலும் ஒரகடத்தை அடையலாம். ஸ்ரீபெரும்புதூர், நம்ம பெங்களூர் சாலையில், சென்னை பெங்களூர் சாலையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரகடத்துக்கு வந்துடலாம். இப்போ ஒரகடம்ங்கிற அந்த பகுதியை மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டிங்கனாக்க ஒரகடத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரூட்டில் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் நம் 7 ஜென்மங்களை பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஸ்தலமாக திகழ்கிற வல்லக்கோட்டை. 7 ஜென்ம பாவத்தை போக்குமா? ஆமாங்க, நாங்கள் பாவமாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான ஸ்தலம் அதான். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தம் பெருமை கொண்ட ஸ்தலம் இது, அப்படியான ஒரு புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களே. வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஸ்தலம் விசேஷம். அங்கே இருக்கிற தீர்த்தம் வஜ்ராயுத தீர்த்தம் அப்படிங்கிற பேர். அந்த தீர்த்தம் விசேஷம். மூர்த்தம் அப்படின்னா அந்த சிலா திருமேனி, கருவறையில் கர்ப்ப பையில் இருக்கிற மாதிரி அங்கே முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிற அந்த கருவறை நாயகன் இருக்காரே முருகன், அந்த மூர்த்தம் விசேஷம். ஸ்தலம் விசேஷம், தீர்த்தம் விசேஷம், மூர்த்தம் விசேஷம். ஸ்தலம் வல்லக்கோட்டை, வல்லன் அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆட்சியில் நிறைய நல்லதுகள் நடந்து, நிறைய நல்லதுகளை அந்த காலத்தில் ஒரு பயிர் பூமியாக, ஒரு வாழை பூமியாக, அப்படியான ஒரு வனமாக, ஒரு சோலை வனமாக, ஒரு நெல் கதிர் அறுக்கின்ற இடமாக இருந்த ஒரு வயற்காடு தான் வல்லக்கோட்டைங்கிற இந்த பகுதி. அந்த பகுதியை இன்னைக்கு செழிப்பாக்கி கொடுக்க, அகிலத்தில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் செழிப்பை தருவதற்கான ஸ்தலமாக இருப்பது தான் இந்த வல்லக்கோட்டை. அந்த வஜ்ராயுத தீர்த்தம் அப்படிங்கிறது இந்திரனுடைய சாபத்துக்காக இந்திரன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தன்னுடைய வஜ்ராயுதம் அப்படிங்கிற அந்த அம்பை கொண்டு பூமியை குத்தி தீர்த்தம் ஊற்றாக பெருக்கெடுத்ததால் இது வஜ்ராயுத தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்தது. அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்திரன் முருகப்பெருமானை அபிஷேக ஆராதனை செய்து, தபஸ் செய்து வழிபட்டு சாபத்திலிருந்து நீங்க பெற்றான். சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைத்தது. இந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்த ஸ்தலம் தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில். சரி, மூர்த்தம் சிலை. இந்த நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் முருகனுக்கு, தமிழ் கடவுளான முருகனுக்கு எத்தனையோ கோவில்கள். 6 படை வீடு அப்படின்னு இருந்தாலும் 6000 கோவில்கள் முருகனுக்கு இருக்கு. 6000 கோயில்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த முருகப்பெருமான் தான்
6.5 அடி உயரத்தில் கன கம்பீரமாக நிற்கின்ற முருகனாக இருக்கார். நம்ம பழனியில் மலை ஏறி போய் பார்க்குறோமே, அந்த பழனி ஆண்டவர் கூட மூர்த்தம் சின்னவர் தான். சுவாமிநாத சுவாமின்னு சுவாமி மலைக்கு போய் பார்க்குறோமே, அங்கேயும் மூர்த்தம் சின்னது தான். அதற்குத்தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க, மூர்த்தத்தை எல்லாம் இடக்கூடாதீங்கடா, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது அப்படின்றான். ஒருத்தன் ஒசரமாக இருக்கிறாங்கிறதுனால அவனுக்கு அறிவு 5.25 அடி உயரம் 6 அடி உயரத்தில் இருக்கிறவனுக்கு அறிவு அப்போ கூட இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாதுடா. மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. ஆனால் இங்கே உண்மையிலேயே மூர்த்தமும் பெரியது, கீர்த்தியும் பெரியது. 6.25 அடி உயரத்தில் கம்பீரமாக திகழ்கிற அந்த முருகன் அப்படி கண்ணுக்கு முன்னாடி நீங்க நின்று பாருங்க, சிரித்தபடி உங்களை பார்ப்பான். நீங்க லெஃப்ட்ல நின்றுட்டு முருகனை பார்த்தீங்கன்னாலும் உங்களை பார்ப்போம், நீங்க ரைட்ல நின்றுட்டு உட்கார்ந்துருந்து நீங்க முருகனை பார்த்தீங்கன்னாலும் உங்களை பார்ப்போம். எங்கிருந்து பார்த்தாலும் முருகன் நம்மை பார்ப்போம். நாம முருகனை பார்க்கணுங்கிறது முக்கியம்னு நான் தயவு செய்து நினைக்காதீங்க. முருகன் நம்மளை பார்த்துட்டாரா, வா நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வாங்க. அவருடைய கண் உங்களை பார்க்கும். உங்களை பார்க்கலன்னா நீங்க திரும்ப வரணும். ஐயா பார்த்துட்டாரியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா, நமக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குதுனாக்கா திரும்ப போகும்போது குலோப் ஜாமுன் சாப்பிடுவோம். திரும்ப இந்த கடையில் ரசகுல்லா தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசகுல்லா சாப்பிடுவோம்ல. அது மாதிரி அந்த கண் அழகனை, பேரழகனை, அழகன் அப்படிங்கிற அந்த முருகனை நீங்கள் தரிசிப்பதற்கு அடிக்கடி வாங்க, அடிக்கடி போங்க, தரிசனம் பண்ணுங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க. ரசகுல்லா சாப்பிட்ட சந்தோஷம், குலோப் ஜாமுன் சாப்பிட்ட சந்தோஷம், சொந்த ஊரில் போய் நம்ம கால் மிதிச்ச சந்தோஷம் மாதிரி வல்லக்கோட்டை முருகன் அப்படியான வரங்களை தந்துருபவனாக இருக்கிறான். வழிகாட்டுவான் வல்லக்கோட்டை முருகன் அப்படின்னே சொல்லப்படுகிறது. சரி, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளார, அப்போ 8 மணிக்கு போனால் அது போய்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஓரையில் 6லேருந்து 7 அந்த நேரத்தில் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போய் அந்த வஜ்ராயுத தீர்த்த குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், குளிச்சுட்டு ஈரத்துணியோடு போய் தரிசனம் பண்ணக்கூடாது. ஈரத்துணியோடு போய் அங்க பிரதட்சணம் வேணா செய்யலாம், ஆனால் நீங்கள் ஈரத்துணியோடு போய் முருகனை தரிசனம் செய்வது கூடாது. முருகனை மட்டும் இல்லை, எந்த கடவுளையும் ஈரத்துணியோடு போய் தரிசனம் பண்ணக்கூடாது. நம்ம குளிச்சுட்டு நம்ம வீட்டிலேயே பூஜை அறையிலேயே அப்படியே ஈரத்துணியோடு நம்ம தரிசனம் பண்ணக்கூடாது, வேண்டிக்க கூடாது. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயம். அதனால் வஜ்ராயுத தீர்த்த குளத்தில் நீராடி வேறு உடை அணிந்து கொண்டு, ஈரமில்லாத உடையை அணிந்து கொண்டு நீங்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்கள். நீங்கள் சுக்கிரவாரம்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில வஜ்ராயுத தீர்த்த குளத்தில் நீராடி வல்லக்கோட்டை முருகனை வழிபட்டால் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை தருவான். கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாண யோகத்தை தருவான். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடனிலிருந்து மீட்டு கொடுப்பான். அங்கே இருக்கிற அந்த ஸ்தல விருட்சம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு இடத்துல அம்மன் சன்னதி இருக்கும். அந்த அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் நீங்கள் கற்களை அடுக்கி வைத்து வேண்டிக் கொண்டால், அங்கே கற்கள் இருக்கும், அந்த கற்களை அப்படியே அடுக்கி வேண்டிக் கொண்டால், வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தால் சொந்த வீடு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு பேரு தருவான். வீடு பேரு தருவான்னாக்கா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பேருனா சொர்க்கம், சந்தோஷம். வீடு அப்படின்னா வீடு தருவான் அப்படிங்கிறது மட்டுமே அது வீடு பேருக்கு அர்த்தம் இல்லைங்க. வீடு பேருன்னா என்ன, இந்த வாழ்க்கையிலிருந்து வேற ஒரு உலகம், வேறு ஒரு வாழ்க்கை, அதுதான் சொர்க்கலோகம்னு சொல்றோமே, அப்படி தருவான். சொர்க்கலோகமே தரக்கூடியவன் நம்மளுக்கு தமா துண்டி வீடு தர மாட்டான். சொந்த வீடு மனை முதலான சிக்கல்களிலிருந்து விடுவித்து வீடு யோகம் தருவோம். சொந்த வீடை தரக்கூடிய ராஜயோகம் தருபவனாக அங்கு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறான். தயவு செய்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு தயவு செய்து ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வல்லக்கோட்டை சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் சந்தேகம் கேட்குறதா இருந்தாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வல்லக்கோட்டை முருகனுக்கு, வல்லக்கோட்டை நாயகனுக்கு, வழிகாட்டும் வடிவேலவனுக்கு அரோகரா.